அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு வியூவர்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு உடலுக்கு நலம் தரும் அவல் கஞ்சி போடுறது எப்படின்னு பாருங்கள். இது நரம்பு தளர்ச்சி. நம்ம பசி எடுக்காமல் வயிறு கம்முன்னு இருந்தால் நம்ம இதை சாப்பிட்டோம்னா நம்மளுக்கு நல்லா பசி வரும், கை கால் நரம்பு தளர்ச்சி நீங்கும். இதுக்கு தேவையானது சம்பா அவலாக பார்த்து வாங்கி வச்சுக்கோங்க. ஒரு முட்டை, தேங்காய், சீனி, இது அவ்வளோ இதுக்கு தேவையான பொருட்கள். இதை முதல்ல கொஞ்சம் அவலை ஊற வச்சுக்கிட்டு நீங்கள் வேக வச்சிங்கன்னா நல்லாயிருக்கும். இது நான் அவசரமாக வேணுன்னா நம்ம தண்ணி நல்லா சூடு வந்த உடனே நம்ம போட்டு வேக வச்சுக்கிடணும். இதுக்கு இப்போ தேங்காவை நல்லா அரைச்சி எடுத்து வச்சுக்கிடணும். அவல் நல்லா வேகட்டும். அந்த சம்பா அவல்ங்கிறதுனால கொஞ்சம் நேரம் பிடிக்கும். நல்லா வெந்து வரட்டும். வெந்து வரும்போது ஒரு 5-6 ஏலக்காய் எடுத்து வச்சுக்கிடுங்க. அந்த ஏலக்காவையும் தட்டி அதில் போடணும், கஞ்சியில் போடணும். நம்ம அவல் கஞ்சி சாப்பிட்றதுனால நம்மளுக்கு கை கால் பலம், நெஞ்சு வலி, நம்ம நெஞ்சு வலியால் இருக்கிறவங்க கூட இந்த அவல் கஞ்சி சாப்பிடும்போது அவங்களுக்கு நல்லா நெஞ்சு வலிலாம் நீங்கி நல்லாயிருக்கும். இதுக்கு கல்லுப்பு சேர்த்துக்கோங்க, ஏலக்காய் தட்டி போட்டுக்கோங்க. நம்ம அந்த அவல் கஞ்சி சாப்பிட்டு பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு. இதுக்கு நல்லா பலன் தெரியும் உங்களுக்கு. அவல் கஞ்சி வந்து நல்லா வேகணும். அவல் நல்லா சம்பா அவல் தான் நான் போட்டிருக்கேன். நீங்கள் வெள்ளை அவல் கிடச்சாலும் போட்டுக்கிடலாம். நீங்கள் நல்லா வெந்து வரும்போது நம்ம ஒரு முட்டையை கொட்டி அதில் ஊற்றணும். அந்த முட்டையை கொட்டி வச்சு வேக வைக்கணும். சீனி வந்து நம்ம தேவைக்கேற்ப தான் வேணுங்க. சீனி தேவையில்லாதவங்க சும்மா கூட குடிக்கலாம். இல்லை அது கொஞ்சம் இனிப்பு போட்டு குடித்தா நம்ம இனிப்பாக நல்லாயிருக்கும். அந்த சுகர் பேஷண்ட்லாம் வந்து நம்ம சீனியே சேர்க்க வேண்டாம், சும்மா கூட குடிக்கலாம். உடலுக்கு நல்ல ஹெல்த்தியான கஞ்சி இது. தேங்காய் நல்லா ஒரு தேங்காவை அரைச்சி நல்லா பால் எடுத்து வச்சுக்கோங்க. இந்த பால் வந்து அவல் கஞ்சிக்கு தேங்காய் பால் கட்டியாக எடுத்து ஊற்றும்போது அது அவ்வளோ டேஸ்ட் கொடுக்கும். கிண்டி விட்டுக்கிட்டே இருங்க. அதுக்கு வந்து சட்டுன்னு கீழே பிடிச்சிட்டுனா அப்புறம் பிடிக்கவே முடியாது, ஒரு மாதிரி கரைஞ்ச வாடை வந்துடும். அதனால் அடிக்கடி கிண்டி விட்டுக்கிடுங்க. எஸ்பி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நிறைய பேரோட ஷேர் பண்ணுங்கள், நிறைய லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். இது எப்படி இருந்துச்சு, என்ன உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நிறைய பேரோட ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அவல் கஞ்சி நீங்கள் போட்டு சாப்பிட்டு பாருங்கள், உங்களுக்கு அதனுடைய பலனும் தெரியும், அது டேஸ்ட்டும் பிடிக்கும் உங்களுக்கு. அவல் கஞ்சி நம்ம எதனால் இது இப்படி சொல்கிறாங்கன்னு உங்களுக்கு புரியும். இதை வந்து நல்லா முட்டையை கொட்டி ஊற்றி நல்லா வேக வச்சுருங்க. முட்டையை அடித்து ஊற்றினாலும் சரி, அப்படியே அதிலேயே ஊற்றி நம்ம கலக்கி விட்டுக்கிட்டே இருந்தாலும் நல்லா வெந்துடும். நல்லா வெந்து மசிஞ்சிடும். மசிஞ்ச பிறகு என்ன செய்யுங்க, நம்ம தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கோம்ல, அதை ஊற்றிட்டு கொதிக்க விட்றாமல் மூடி போட்டுருங்க. மூடி போட்ட பிறகு அடுப்பில் வச்சு கொதிக்க வைக்க வேணாம். அதுக்கு பிறகு அதை சாப்பிட கொடுத்து பாருங்கள். அவ்வளோ டேஸ்ட்டு டேஸ்ட் உங்களுக்கு பிடிக்கும். பாருங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.